தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மழை வெள்ள நீரில் சிக்கியுள்ளவர்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி மீட்டனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், அங்கு நடைபெற்று வரும் மீட்பு நடவடிக்கை குறித்து சொல்லுங்கள். ஆட்சியர் அலுவலகம் அருகே மழை வெள்ள நீர் சிக்கியுள்ளவர்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி மீட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த குமரக்கடல்ல அதன் ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையானது பெய்திருக்கிறது. தூத்துக்குடியில பெய்து வரும் கனமழையினால அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களை கயிறு கட்டி தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்போது மீட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த கோரப்பள்ளம் குளம் உடைந்து அங்க இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில வெள்ள நீரானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளே தவித்திருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் அங்கே தவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த தகவலை அறிந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி தற்போது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கனமழையின் காரணமாக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது மீட்டு வருகிறார்கள். 25 பேர் ஒரு குழுவில் 25 பேர் இருப்பார்கள். அதனால அந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை கயிறு கட்டி அவர்களை அந்த மழை நீரில் வெளியேற்றக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களை பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த நிவாரண முகாம்களை தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது.